கவிஞர் ஸ்நேகன் மற்றும் ஆக்ட்ரஸ் கண்டிக்கா இவங்க 2 பேரும் வந்து ஹாப்பி நியூஸ் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னியும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி வந்து வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட லேபர் வார்டுக்குள்ளே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ட்வின் பேபிஸ் கேர்ள்ஸ் பிறந்திருக்காங்கன்ற ஹாப்பி நியூஸ் ரீசெண்டாக தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ஷேர் பண்ணுறது ஒரு காமன் ஆயிடுச்சு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எந்த அளவுக்கு இருந்ததுன்ற ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து வெளியிட்டிருந்தாங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில். 2 ட்வின்ஸ் பாப்பாவும் கூட்டிகிட்டு வந்ததில் ஸ்நேகனில் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து பார்க்க முடிஞ்சது. மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்நேகன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. கன்னிகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரியல்ஸில் நிறைய ஆக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட்டாக செம்மையான ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஆர்ட்டிங் நல்லா பண்ணுவாங்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிலம்பம் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த வீடியோலாம் கூட அப்போல்லாம் ட்ரெண்டாக பேசப்பட்டுச்சு அவங்க சீரியல் ஆக்ட் பண்ணும்போது. இந்த லவ்லி கப்பலுக்கு மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஸ்நேகன் சார் எழுதின எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.